ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் மேன் கோ தான் பார்க்க போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஏதோ பிளாக் வந்துடுச்சு. நாங்கள் திருப்பி அந்த கேமில் வந்து உள்ளே இருக்கிறத வந்து நம்ம என்ன விளையாட போகிறோம்னா, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி இந்த கேம் பிடிச்சிருந்தோன்னா நம்ம எல்லா கேமும் நாங்கள் விளையாடி போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா ஃப்ரீ சிட்டி ஆர்பி தான் பார்க்க போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். லாகிங் ஆகிட்டுருக்கு. பிளாக் மேன் கோ. அங்கே கேமுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10th 11th 12th டெஸ்ட் இருக்கும். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு எப்போ டெஸ்ட் தெரியல, ஆனால் டெஸ்ட் இருக்குன்னு மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இல்லையா டெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து சிக்ஸ்த்து படிச்சது, நான் 7th போகிறதுனால எனக்கு முடிஞ்சிச்சு. அதுவும் நான் சிபிஎஸ்சினால சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து வச்சா கூட நான் ஜாலியாக இருந்திருப்பேன். பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சிடுறாங்க. இந்த கேமில் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. ஜிம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே வீடு கட்டலாம், இன்னும் நிறைய இருக்குது. இங்கே வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் பறக்க போகிறோம். கிரிமினலை பிடிக்க போகிறோம். ட்ரெஸ்ஸில் மாட்டேங்குது. நம்ம ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. ஐயோ, நம்மள யாராச்சும் பிடிச்சிட போகிறாங்க. வாங்க லாக்அப்பில் யாராச்சும் இருக்கானா போகலாம். ஓகே, நல்லா தான் வேலை செய்கிறான். ஐயோ ஐயோ, பிடிச்சோம். யாராச்சும் பிடிக்கப்பா அவனே. வாங்க இவன் தூக்கலாம். ஓகே, தூக்கி ஜெயிலுக்குள்ளே போகலாம். சுருங்கப்பா யாராச்சும். எனக்கு பிடிக்க முடியல. வாங்க கது சாத்திடலாம். இப்போது வாங்க திறக்கலாம். இப்போ வந்து நம்ம சுட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கிஃப்ட் கொடுக்குறத ஆன் பண்ணி நம்ம அவனை சுட்டு தள்ளிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து போலீஸ் நாங்கள் கட்டிடலாம். கட்டவே முடியல. ஓகே, சாத்தியாச்சு. ஹாய், போயிட்டான். வாங்க அவனை எப்படியாச்சும் சுட்டு தரணும். தப்பிச்சு போயிட்டான். நாங்கள் மைனஸ் பண்ணிட்டு ஓடலாம். மைனஸ்னால் வந்து அது போகிறது. நாங்கள் இப்போ வந்து வெஹிக்கல்ஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக்கில் தான் துப்பாக்கி இருக்குது. சுட போகிறோம் நம்ம. இப்போ வந்து இதை எடுத்து சொல்லலாம். வாங்க, கெட்டுனா காணோம். சுட்டா கூட சாப்பிட்றானே. ஆனால் பண்ணா கூட உன்னை சுட்டுட்டே இருப்பேன். ஜெயிலுக்குள்ளே போட. அப்பனா சுட்டுனே இருக்கும்போது ஓரான். வாங்க அவனை சுட்டுனே இருக்கலாம். பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்குது. நம்ம பின்னாடி சுட்டுட்டே ஓடுறோம். அவனும் தப்பிட்டே இருக்கான். வந்து வாங்க நம்ம துப்பாக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான் போல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஹவுஸ் பில்டு பண்ண போகிறோம். வாங்க, இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது.
என்னன்னு தெரில. என்டர் அன்லாக் எப்போன்னு தெரில. ஈவெண்ட் அன்லாக் போட்டிருக்கு. அடுத்தது நிறைய விஐபிலாம் போட்டிருக்கு. நம்ம விஐபியில் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஹவுஸ் கட்டலாம் வாங்க. இங்கே இருக்க கொஞ்சம் வீடை பார்க்கலாம். அந்த பிளாக் கலர் வீடு தான் கட்ட போகிறோம். கட்டியாச்சு. கலர் அடிச்சிடலாம். கலர் மீன்ஸ் பெயிண்ட். மாறவே இல்லை. ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச கலரில் பர்பிள் மாற்றியாச்சு. இப்போ வந்து உள்ளே போகலாம் கலர் மாற்ற. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே தான் கொஞ்சம் நல்லா இல்லை. வாங்க உள்ளே மாற்றலாம். ஓ நல்லா இருக்கே. வாங்க வெளியே போய் பார்க்கலாம். சரி, வெளியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த கலர் மாற்றலாம்? பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். வேணாம், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். கொஞ்சம் பிளாக். ஓகே, இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வாங்க உள்ளக்கலாம். இப்போ வந்து உள்ளே பெயிண்ட் அடிக்க முடியாது போல். அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் மூடிடலாம் ஓரளவுக்கு. உள்ளே வந்து ஹவுஸ் இப்போ வந்து ப்ளீஸ் என்டர் தேர் அப்படின்னு போட்டுருக்கு. எஸ் கொடுத்தாச்சு. என்ன என்டர் பண்ணுன்னு தெரில. வாங்க இப்போ கேமரா போட்டு யாராச்சும் வீட்டில் இல்லை, யாராச்சும் வெளியே இருக்காங்களா பார்த்துப்போம். இல்லை, வாங்க. இது என்னன்னு தெரியல. ஹவுஸ் பர்ஃபெக்ட் போட்டிருக்கு. நம்மளுக்கு பர்ஃபெக்டே வேணாம், இதுலேருந்து போனால் போதும். இப்போ வந்தாச்சு. வாங்க இது மேலே ஏறி போகலாம். அதுக்கப்புறம் வாங்க, இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் கூட இருக்குது. இங்கே வெளியே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குமே, எங்கன்னு தெரில. நம்ம ரூம்குள்ளே தான் போகணும். ரூம் கூட வருது. ரூம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, படிச்சுட்டே போகிறோம். ஆனால் வாங்க, இதில் ட்ரெஸ் சேஞ்ச் கூட இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கண் வந்ததால் ட்ரெஸ்ஸை மாற்றல அலை காணும். நம்ம கிளாப் தட்டி என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து எந்த ட்ரெஸ் போகலாம்? அந்த ரெட் கலர் இது நல்லா இருக்கா? ஓகே வாங்க. ஓகே, இது நல்லா இருக்கு. மாடி கூட இருக்கு. எதுக்குன்னா நம்ம வந்து 37 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது 37 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 20 இருந்தோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வந்து இந்த ரூமுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ஒரு தனி பெட்ரூம். இங்கேயும் நம்மளுக்கு பிளேஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இங்கே போகிறது. இங்கெல்லாம் மழை கூட பெய்யும் போல். இதுலேயே நம்ம வந்து இன்னொரு கேம் போட்டிருக்கோம். அது நான் அப்லோட் பண்ணா தெரில, ஏன்னா அப்போ கரண்ட் வந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. இன்னும் 2 அது இருக்குது. ஓ 1 ஓகே. இதில் போயிட்டு இன்னொரு ரூம் இருந்துச்சு. எங்கே அது? இங்கே அது பாத்ரூம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம தான் வாஷ்ரூம். இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, வெளியே போகலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம 2 வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். வீடியோவில் கேம் ஸ்கூல் பார்ட்டி கிராஃப்ட் அப்படி போட்டிருக்கு இந்த கேம் பேர். இது நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே காரில் தான் போவாங்க, யாரும் பைக்கில் போகிறாங்க. நல்லா எல்லாமே அதுக்கப்புறம் கல்லெல்லாம் எப்படி வாங்குறதுக்கு போனது பார்க்கலாம். ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹவுசிங் வந்து பில்ட் பண்ண போகிறதில்ல, எப்படி கட்டிருக்கோம் அதை வந்து நம்ம வாங்குறது மட்டும்தான். நான் ஒரு 4 ஹவுஸ் வந்து வாங்குவேன். பில்டு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். பில்டுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டோன்ஸ் வந்து இங்கே இருக்க மார்க்கெட்லேயே இருக்கும். நான் வந்து 10-50 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டிசைன் வேணும், நீங்கள் டிஃப்ரெண்ட் நானும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்படி ரசிக்க ஒரு பெட் போட்டிருக்கேன். நிறைய காஃபி குடிக்க ஒரு டேபிள் சேர் எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ரைனி பில்டு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஹவுஸு தான் அந்த ஹவுஸ். இப்போ வந்து நம்ம நான் 4 ஹவுஸு பை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 4 ஹவுஸுக்கு தான் போயிட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம். வீடு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் கூட எப்படி இது பண்ணலான்ட்டு இது பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ. இப்போ வந்து அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இதை வந்து இதில் ஒரு பெரிய வீடாக கட்ட போகிறேன். அது ஒரு ரூமாக வச்சுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது கோயிலாக கட்டிக்கலான்னு பார்த்தேன். சாமி வைக்கிறோம். எப்படின்னா
வச்சுட்டு கல் இருக்க மாதிரி வச்சாச்சு. இந்த கல் அந்த மாதிரி வடிவமைப்பு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம ஒரு கோயில் கட்டியிருப்போம். அதில் வந்து நான் பட்டர்ஃப்ளை வச்சு நான் காமிக்கிறேன். அது வந்து நான் பார்த்தேன். ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணி அது இந்த மாதிரி தான் ஸ்விம்மிங் பூலும் கட்டலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி கல் எழுதிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து ஹவுஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு நான் வரேன். இப்போ வந்து நம்ம ஹவுஸ் பாதி பில்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நிப்பாட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு மேலே அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு வந்து இது மாடி வந்து படிக்கட்டுலாம் கட்டிட்டு நம்ம வந்து இங்கே மொட்டை மாடி கட்டிடலாம். அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே தான் படிக்கட்டு பில்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கட்டிகிட்டே போகலாம். கொஞ்சம் அப்படியே கட்டிடலாம். அப்போ தான் நம்மளால் கட்ட முடியும். அப்பவும் இல்லை. வாங்க இந்த மரத்தையே ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ட்ரீ எடுத்துடலாம். வேணாம், மேலே மதத்து இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்டெம் மட்டும் எடுத்துக்கலாம். நிழலாகவும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த வெயில் இதெல்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எடுத்து மேலே அப்படியே குடிச்சிட்டு போகலாம். போக முடியல, அதனால் விழுந்துட்டோம். இப்போ வந்து வெளியே திருப்பி போயிட்டு நம்ம வந்து திருப்பி மேலே ஏறணும். அப்போ ஏறும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த பள்ளத்துக்கு வந்து இந்த இது போகலாம். இங்கே வந்து அப்படியே மேலே ஏறி போகலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மேலே ரூஃபும் போட்டாச்சு. இங்கே வந்து சின்ன கல் கீழே போயிடுச்சு, பரவாயில்ல. நம்ம கீழே அப்படியே குதிச்சு மேலே வந்து அப்புறமா நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரே வீட்டில் போன்றதுனால வந்து எப்படி இதெல்லாம் போடுறதுலாம் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுலாம் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே வெளியே போய் ஸ்விம்மிங் பூல் கட்டலாம். இங்கே வந்து இங்கே தான் இந்த நம்ம வீட்டுக்கு இங்கே கட்ட போகிறோம். அதில் இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணுறது வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் கட்டலாம். ஏன்னா இப்போயே 19 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. வீடியோவை 18 செகண்ட்ஸ் தான், செகண்ட்ஸில் மினிட். இப்போ வந்து நம்ம அதனால தான் இப்போ வந்து நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் வீடே அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ்லாம் பண்ணிங்கன்னா இந்த கல்லாம் வந்துடும், எக்ஸ்ட்ரா பீஸும் வந்துடும். இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன கேம் போடலான்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கேம் ஐடியாவே இருக்க மாட்டேங்குது. நம்மளே ஏதாச்சும் தான் கேம் போட வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம வந்து நீங்கள் சொல்கிற கேமே நம்ம இனிமேல் போடலாம். இப்போ வந்து நம்ம காமெடி இதை
கேம்ஸ் தான் போட்டிருக்கோம். அடுத்த பாட்டில் மட்டும் ஏதாச்சும் ஹாரர் கேம் போடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இப்போ வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்போம் டான்ஸ் வீடியோ இந்த மாதிரி, அதுவும் நம்ம போடுவோம். அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு 37 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசாக குழி வெட்டியாச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் கீழே இருக்கிறதுல வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. ஓகே, இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதுல எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே போய் கல் எடுத்து படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கல் எடுத்து ஓகே, என்னோட கல் வைக்கல. நம்ம சின்னதாக வெட்டுறதுனால அந்த மாதிரி வைக்க முடியல போல். இப்போ வந்து இப்போ நம்ம படிக்கட்டும் கட்டியாச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி ஓகே. இப்போ அந்த 22 செகண்ட் இப்போ நம்மளுக்கு 22 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம பார்ட் 2ல் மிச்சர்லாம் பார்க்கலாம். பை காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.